மாணவர்களே, இன்னைக்கு இந்த டெட் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இதுல அழகு 1 எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை பார்த்திருக்கின்றோம். முழுக்க முழுக்க இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்விகள் இடம்பெறுகிறது. முழுக்க முதல் தமிழ் இலக்கணம் முழுவதுமே இருந்து 25 கேள்விகள் இதில் இடம்பெறுகிறது. அதனால இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடியது மிக ஆரம்ப பகுதியிலிருந்து முதல் தமிழ் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற ஆரம்ப பகுதியிலிருந்து நாம இன்னைக்கு பார்த்திருக்கின்றோம். அதனால மிக கவனமாக பார்த்து வாங்க. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஆரம்பத்துல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதது போல வந்துடும். மிக தெளிவான மிக ஆழமான ஆரம்பம் முதற்கொண்டு இந்த எழுத்து இலக்கணத்தை பார்த்திருக்கீங்க. சரி, எழுத்து இலக்கணம் தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், அவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். பிறகு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதனை வரையறை செய்தான். அந்த வரையறைகள் தான் இலக்கணம் எனப்படும். அப்படின்னா இலக்கணம்னா என்னன்னா வரையறைகள், பேசவும் எழுதவும் வேண்டிய வரையறைகள். எழுத்து அப்படிங்கிற இப்ப ஒவ்வொன்றா பார்த்துட்டு போறோம். 5 இலக்கணங்கள்ல எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் லைன் பாருங்க, ரொம்ப முக்கியமான வரியா இருக்கு. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இதுல கூட ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த எழுத்து அப்படிங்கிறது சாதாரண விஷயத்த தெரிஞ்சிச்சு. அப்ப சவுண்டு பேசக்கூடிய சத்தமும் அதற்குரிய எழுத்து வடிவம் தான் எழுத்து அப்படிங்கிறது. இந்த எழுத்தை வந்துட்டு இப்ப 2ஆ பிரிச்சுக்கலாம். எழுத்து இலக்கணம் அப்படின்னும் எழுத்து வடிவங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த எழுத்து இலக்கணத்தை பார்த்தோம்னாக்கா எண், பெயர், சிறப்பு, மாத்திரை அப்படிங்கிற 4ஆ பிரியும். எண், பெயர், சிறப்பு, மாத்திரை. இது கேள்விகள்ல இடம் பெறாது. ஆனா இதனுடைய பிரிவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு பொதுவான விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். எண், பெயர், சிறப்பு, மாத்திரை அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு எழுத்துக்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அது எண்ணிக்கையில கொண்டு வரும். அந்த எழுத்துக்களுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறதும், அந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன, அந்த எழுத்துக்களுக்கு உரிய மாத்திரையினுடைய அளவு, ஒலிக்கக்கூடிய ஒலி அளவு என்ன அப்படிங்கிறது. அடுத்தது எழுத்து வடிவங்கள்ல பிரிக்கும் பொழுது ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிரிக்கலாம். ஏன்னா எழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்ப ஒண்ணு வந்து சப்தங்கள், இப்போ மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம், லா 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 அப்படின்றோம். அப்ப இந்த ஒலி வடிவம் அப்படிங்கிறது நமக்கு மாறுபடுது. அந்த மாறுபடக்கூடிய அந்த ஒலி வடிவம் என்ன அப்படிங்கிறதும், அதனுடைய உயிரெழுத்துகள் என்ன, அதனுடைய வடிவங்கள் எல்லாம் என்ன பொதுவாக உயிருக்கு முதன்மையானது காற்று இல்லையா? அது போல இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. இது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் என்ற எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துகள் காற்று உட்புகக்கூடிய உள்ள வயிற்றின் உள்ள மூச்சினால் எடுக்கக்கூடிய காற்றானது வெளியில வரும் பொழுது வாயின் மூலமாக எளிமையாக வரக்கூடியதுதான் உயிரெழுத்துகள். இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கான கால அளவுகளும் உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை கொண்டே குறில், நெடில் என்று வகைப்படுத்துகின்றோம். குறில் எழுத்து சின்ன எழுத்து, ஒலி அளவு 1 மாத்திரை, நெடில் என்பது நீண்ட எழுத்து 2 மாத்திரை இல்லையா? எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்து எத்தனை வகையாக பிரிக்கிறது அப்படின்னா குறில், நெடில்னு 2 வகையாகத்தான் பிரிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப உயிர் குறில் எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் 5. அது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது அ, இ, உ, ஏ, ஓ என்று சொல்லக்கூடியது. கண் இமையுடைய அவை மாத்திரை அப்படிங்கிற பொறுப்பா கேள்விப்பட்டது. கண்ணை இமைக்கக்கூடிய நேர அளவும், நொடிமுள் நகரக்கூடிய அளவும், கை நொடித்தலில் ஏற்படக்கூடிய ஒலியினுடைய அளவு, இதை வைத்துக் கொண்டு 1 மாத்திரை என்று சொல்லலாம். அதே போல நெடில் என்பது 7, 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கக்கூடியது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று 7. இப்ப இந்த 247 எழுத்துக்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குறில் எழுத்துக்கள் மொத்தம் உயிர்மை குறில் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த இடத்துல குறில் அப்படின்னு 95 எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு இல்லையா? அது உயிர்மை குறில் என்று எடுத்துக்கொண்டால் 95 எழுத்துக்கள் இருக்கும். அது கீழே அந்த பிரிவு கொடுத்திருப்பாருங்க. உயிர் குறில் 5,
உயிர்மெய் குறில் 90 அப்படிங்கிறது. இந்த 90 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாம வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வல்லினம் எழுத்துக்கள் கசடத்தவர, மெல்லின எழுத்துகள் ஞ ஞன நமன, இடையின எழுத்துகள் ஏறல வழல. இதை இதனுடைய பிரிவுகளை பிரிச்சு போறோம்னு வைங்களேன். க கா கி கி என்று எடுத்துட்டு போனோம்னாக்கா ஒரு 12 வரும். அப்போ இப்போ 12 வரும்பொழுது அதுல குறில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 5 குறில் வருமா? அதே போல 18 x 5 போட்டீங்கன்னாக்கா 90 வரும். அப்போ அது போக உயிரெழுத்துகள் அ இ உ அப்படிங்கறத எடுத்தோம்னாக்கா ஒரு 5. இந்த மொத்தத்தையும் எடுத்தீங்கன்னாக்கா 95 எழுத்துக்கள் வரும். அதுதான் குறில் எழுத்துக்கள் 95 அப்படிங்கிறது நம்ம பொதுவா சொல்றோம். அதே போல நெடில் எடுக்கும் பொழுது 133 அப்படின்னு சொன்னாக்கா 7 நெடில் இருக்குதா? உயிரெழுத்துகள்ல 7 நெடில் இருக்கு. அப்ப அதுவே வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கக்கூடியதுல ஒரு 7 பிரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 7 x 18 அப்படின்னு போட்டீங்கன்னா 126 எழுத்து வரும். இந்த 18 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? வல்லினம் மெல்லினம் இடையினம் 6 6 6 போட்டோம்னா 18 வரும். அதுல நெடில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 7 தான் வரும். அப்ப 7 x 18 போட்டீங்கன்னா 126 வரும். இப்ப அடுத்தது மெய்யெழுத்து, அதாவது ஒற்றெழுத்துகள் மொத்தம் 19. மாத்திரை அளவு எடுத்தோம்னா இதற்கு அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கக்கூடியது. மெய்யெழுத்துகள் மொத்தம் 18. வல்லினம் மெல்லினம் இடையினம் எடுத்தீங்கன்னாக்கா 6 3 6 18 வரும். 3 6 18 வரும். ஆயுத எழுத்து ஒன்று மெய்யெழுத்து அப்படிங்கிற ஒற்றெழுத்து கணக்குலதான் ஆயுதத்தை எடுக்கும். எனவே அதற்கும் அரை மாத்திரை அளவு. சரி, மாத்திரை அப்படின்னு சொன்னோமே அப்படின்னா என்ன? மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இணைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவா. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒன்று, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்திற்கு கால அளவு அரை மாத்திரை அளவு. ஆயுத எழுத்தை குறிக்கும் மாத்திரையும் வந்துட்டு அரை மாத்திரை தான். இப்போ ஒரு வார்த்தை தரப்படுகிறது, கபிலர் என்ற ஒரு வார்த்தை தரப்பட்டால் அந்த கபிலர் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது எத்தனை மாத்திரை இருக்கும் அப்படின்னா, கா ஒரு எழுத்து ஒரு மாத்திரை, கபிலர் தி ஒரு மாத்திரை, லா ஒரு மாத்திரை, இர் மெய் எழுத்து அரை மாத்திரை. அப்போ 3 மாத்திரை அளவு இது ஒரு. இதே போல உங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீங்க எழுதி பார்த்தோம்னாக்கா எளிமையா இந்த மாத்திரை அளவு கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய பெயர்கள் இதே போல குறில் நெடில்ங்கிறத போட்டு பாருங்க, கண்டுபிடிக்கும். அடுத்தது மெய் எழுத்துகள் என்று சொல்லக்கூடியது. மெய் என்பது உடம்பு என்று பொருள்படுகிறது. அதுதான் இந்த நம்ம இலக்கண விதிகள் நீங்க படிப்பீங்க. உடல் மேல் உயிர் வந்து அப்படின்னு சொல்லும் போது அந்த உடல் மேல் உயிர் வந்து, உடல் அப்படிங்கிறது மெய் எழுத்து, புள்ளி. உயிர் வந்து அப்படின்னா உயிர் எழுத்து இல்லையா? மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. இது நேரடியாவே நம்மை பேசுகிறது தான். மெயினா நம்முடைய உடம்பு இருக்கா, நம்முடைய உடம்பு இயங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாது. அப்போ உடல் ஆனது இயங்குச்சுனாதான் இந்த மெய், நம்முடைய உடலும் கூட மெய் அப்படின்னு சொல்லுவோம், அது இயங்கணும். இப்ப அடுத்தது இக்கு இங்கு இச்சு இஞ்சு கொடுத்திருக்கு இல்லைங்களா? அதற்கு கீழே இருக்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வல்லினம் கசட தபர அப்படிங்கிறதுல அங்க காவுக்கு பதிலா இட்டு வந்துருச்சு. அது இக்கு என்று மாற்றிக்கொள்ளலாம். இக்கு இச்சு இட்டுன்னு மாற்றி கசட தபர அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன அப்படின்னாக்கா மார்பில் இருந்து பிறக்கின்றன ஒலிகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். மார்பு எழுத்துகள் அதுதான் வல்லினம். கசட தபர அப்படின்னு மார்பில் இருந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெல்லினம் என்பது மூக்கொலிகள் என்று சொல்லுகின்றார்கள். மூக்கொலிகள் அப்படிங்கிறது மூக்கின் மூலமாக வெளியில வரக்கூடிய ஒலிகள். நமன அப்படிங்கிறது வல்லினத்தினுடைய இனம்தான் இந்த மெல்லினம் என்று சொல்லக்கூடியது. வல்லினத்தினுடைய இன எழுத்துக்களை தான் நாம மெல்லினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடையினம் என்பது எரல வழல அப்படிங்கிறது. இது வந்துட்டு தொண்டையிலிருந்து பிறக்கும், கஷ்டப்படாம இடையினம் என்று சொல்லப்படுது. ஒன்று மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது வல்லினம், மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது மெல்லினம். இந்த மூக்கிற்கும் மார்பிற்கும் இடைப்பட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் தொண்டை என்று எடுத்துக்கோங்க. இது வந்து இடையினம், ஏறல வழல. இந்த எழுத்துக்களை நம்ம மூக்குக்கு கொண்டு போகக்கூடாது, செஸ்ட்ல இருந்து சொல்லவும் கூடாது. இதை தொண்டையிலிருந்து சொல்லுங்க, ஏறல வழல சொல்லக்கூடிய இந்த 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ஒலிக்கக்கூடிய, இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்ற காரணத்தால் இது இடையினம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இந்த 6 6 6 3 6 18 எழுத்துக்கள் தான் மேல தரப்பட்டிருக்கு. அதை தான் மெய் எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். இக்கு இங்கு இச்சு இங்கு. நீங்க இதை சொல்லும் பொழுது வல்லினம் மெல்லினத்தை வரிசையை எழுதிட்டு அதற்கு கீழே மெல்லினம் வல்லினம் மேல எழுதுறீங்க, அடுத்தது மெல்லினம் எழுதுறீங்க, அடுத்து இடையினம் எழுதுறீங்க. இப்ப வல்லினத்துக்கும் மெல்லினத்தையும் வார்த்தை சொல்லி பாருங்க. இக்கு இங்கு வருதுங்களா? மேலையும் கீழே சொல்லி பாருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இட்டு இந்து இப்பு இம்மு
அப்ப இணை எழுத்தோட தான் சொல்லிருக்கோம். இப்ப இவங்க சொல்லிட்டு எரல வளல புள்ளிகள் வந்துடும் அப்படின்னு வந்துட்டு அப்புறமேட்டும் இன் அப்படின்னு முடிக்கிறது. இதுதான் வந்துட்டு முறை, எழுதக்கூடிய முறை. 18 மெய்கள் ஈஸியான சரி, மெய் எழுத்துக்கள் இந்த 18 வந்து 3 வகையாக பிரிக்கின்றோம். அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது. வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு நம்ம இங்க தரப்பட்டிருக்கு. வல்லினம் என்பது எல்லாமே மெய் எழுத்துக்கள் தானே, புள்ளி எழுத்துக்கள் தானே. எனவே 6 அரை மாத்திரை. இடையினம் 6, அதுவும் அரை மாத்திரை. மெல்லினம் 6 அரை மாத்திரை அளவு. அந்த எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. வல்லினம் கட்டட தபர புள்ளி, இடையினம் ஏறல வழல மேற்புள்ளி, மெல்லினம் ஞான நமன மேல் புள்ளி வரக்கூடியதாக இருக்கு. இது வந்துட்டு மெய் எழுத்துக்கள். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப 216 எழுத்துக்களை நம்ம கொண்டு வரணும். உயிர்மெய் மெய் எழுத்துகள் 18 உயிரெழுத்துகள் 12 சேர்வதனால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். எப்படின்னாக்கா இப்போ 12 × 18 அப்படின்னு போட்டுக்கணும். 12 உயிரெழுத்துகள் 18 மெய் எழுத்துகள் அப்படின்னு போட்டோம்னாக்கா 12 × 18 அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா 216 உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என்று இருவகைப்படுத்தலாம். பண்ணலாம் இல்லையா? இப்ப கா வரிசை எடுத்தோம்னாக்கா கக்கா, கிக்கி, குக்கு அப்படின்னு சொல்லும் போது கா குரில் கா நெடில், கி குரில் கி நெடில், இப்படி பிரிக்கும் பொழுது அப்ப உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என்று இருவகைப்படுத்தும். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்ததுனால இது உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. அதே மெய்யோடு உயிர் நெடில் சேர்றதுக்காக உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. மிக எளிமையான பாடங்கள் தான். அடுத்தது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். இதை நம்ம அக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனம் கேனம் அப்படிங்கறத சேர்த்து அக்கேனம் அப்படின்னு சொல்லணும். இப்பத்துக்கு அக் அப்படிங்கிறது இருக்கட்டும், பின்னாடி வரும்போது பாடப்பகுதியில படிச்சுக்கணும். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இந்த இரு வகைப்படும் அப்படிங்கறத பிரிவு பாருங்க, பிரிச்சிட்டு பாருங்க. 90 குறில் எழுத்துக்கள், 126 நெடில் எழுத்துக்கள் சேர்ந்தா 216. அதுதான் கீழே கொடுத்திருக்கு. உயிர்மெய் குறில் 18, அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் 18 × 5 அந்த போடும்போது 90 எழுத்துக்கள் கிடைச்சிருது. அந்த குறில கீழே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. கா வரிசைக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இக்கு கூட்டலா கா, இக்கு கூட்டல் இக்கி, இது குறில் எழுத்துக்கள். இது எல்லாமே ஒரு மாத்திரை அளவு. அதே உயிர்மெய் நெடில் எடுக்கும் பொழுது 18 மெய் எழுத்துகள் பெருக்கல் 7 உயிரெழுத்துகள் இல்லையா, நெடில் கணக்கெடுக்கும். அப்போ 126. அது எடுத்துக்காட்டு தந்துச்சு. இக்கு கூட்டல் ஆ கா அப்படி அந்த வரிசையில இதெல்லாமே பார்க்கும்போது இது 2 மாத்திரை அளவாக வரும். ஆயுத எழுத்திற்கு ஒன்றுதான். அந்த ஒன்று அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கிறது. சரி, அடுத்தது தலைப்பு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துகள் 2 வகைப்படும். அது 2 வகைப்படும். என்ன? முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்பது 2 வகையாக இருக்கு. இப்போ முதல் எழுத்து என்பது 30 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 2 வகையாக பிரிக்கிறோம். 12 கூட்டல் 18 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்து 18 அப்படிங்கிறது அந்த முதல் எழுத்து. அப்படி சார்ந்து வரக்கூடியதுனால சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த முதல் எழுத்துகள் என்ன அப்படின்னா உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, இந்த 30 தான் முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. வேற எந்த பிரிவும் அதுல நம்ம பிரிக்கிறது இல்லை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. பேசிக்கா இருக்கக்கூடிய அதுதான் வந்துட்டு முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இந்த 30 எழுத்துகள் இருக்கின்றன. அதனாலதான் இதை வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப 2வது பிரிவு ஒண்ணு பார்த்தோமே, சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னாக்க சார்பு எழுத்து 10 வகையா பிரிச்சிருக்காங்க. 10 வகைகள்ல உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்று அளபெடை, குற்றியல் விகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கேன். அந்த உயிர்மெய் எழுத்துக்களை எப்படி பிரிக்கணும், என்ன மாதிரி வார்த்தை சொல்றாங்க பாருங்க. மெய்யும் உயிரும் சேர்ந்தது உயிர்மெய். உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒலி வடிவம். வரி வடிவம் எடுத்தோம்னாக்கா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மாத்திரை சொன்னால் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதலெழுத்தை சார்ந்து வருவதனால் இது சார்பு எழுத்து ஆகும் அப்படின்னு இது டெபினிஷன். அதற்கான இன்னும் கொஞ்சம் விளக்கம் தராங்க, அவ்வளவு. சரி, உயிர்மெய் எழுத்துக்கள் இப்ப நம்ம 18 உயிரும் சார்பு எழுத்துக்கள் 10 அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. சார்பு எழுத்து 10 பார்க்கறதுல முதலாவதாக இருக்கக்கூடியது உயிர்மெய் எழுத்து. 18 மெய்கள் மீதும், அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம், அந்த 18 மெய்கள் மீதும் 12 உயிர்களும் தனித்தனியே ஏறி வர அந்த கணக்கு சொல்றாங்க. 18 12 பெருக்கும் பொழுது 216, மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துகள் வரும். அடுத்தது
உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த எழுத்தாதலால் உயிர்மெய் எழுத்து என பெயர் பெறும். உயிரெழுத்து தனியா வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உயிரெழுத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு அ மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. அதே போல மெய்யெழுத்துக்களையும் வைத்துக் கொண்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எழுத்துகள் பிறக்கணும்னா இவை இரண்டும் சேர்ந்தால் மட்டும், உடலும் உயிரும் இணைந்தால் மட்டும்தான் இயங்கும். அது போலதான் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது. உயிர்மை எழுத்து என பெயர் பெற்றாலும் மெய்யெழுத்தை முதலிலும் உயிரெழுத்தை பிறகும் தான் ஒலிக்க வேண்டும். உயிர்மை அப்படின்னு பேரு, ஆனா எழுதும் போது பார்த்தால் மெய்யும் முதலும் உயிர் அடுத்ததும் தான் எழுதுவோம் அப்படின்னு ஒரு விளக்கம். ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சவுண்ட் எப்படி வரும் அப்படின்னா புள்ளியும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் வரும். கா அப்படின்னு சொல்றோம்னா இக்கு பிளஸ் ஆ அதுதான் வரும் அப்படிங்கிறாங்க. உயிரும் மெய்யும் சேர்த்தது என்றாலும் உயிர்மை எழுத்தில் உள்ள உயிரெழுத்தினுடைய மாத்திரை அளவை தான் அவை உயிர்மை எழுத்து பெற்று வரும். அப்போ இக்கு பிளஸ் ஆ என்று சொல்லிட்டு நம்ம இக்குக்கு ஒரு அரை மாத்திரை, ஆக்கு ஒரு மாத்திரை அப்படின்னா 1.5 மாத்திரை ஆயிடாதா கா என்று எடுத்து சொல்லும் போது அப்படின்னா ஆகாது. அவங்க அதுதான் அந்த விளக்கம் தராங்க. உயிரெழுத்தினுடைய மாத்திரை அளவு தான் பெற்று வரும் அப்படின்னு. இக்கு கூட்டல் க என்று சொன்னால் ஒரு மாத்திரை அளவு தான். நீங்க பிரிச்சு எழுதும் போது இக்குக்கு ஒரு அரை மாத்திரையும் ஆவுக்கு ஒரு மாத்திரையும் வருதே அப்படின்னு யோசிச்சாக்கும். முழு எழுத்தாக சொல்லும் பொழுது அது குறியலாக மட்டும்தான் இருக்கும். ஒரு மாத்திரை அளவுதான் இருக்கும். ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சவுண்ட் எப்படி இருக்கும்னாக்கா மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். அதை இப்ப சொல்லியாச்சு. அடுத்தது உயிரெழுத்தினுடைய வடிவத்தை பெறாமல் மெய்யெழுத்தின் வடிவத்தையே முதன்மையாக பெற்றும் வரும். அதான் உயிரெழுத்தினுடைய வடிவம் என்ன? ஒரு மாத்திரை அளவு, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு. இதை பெறாமல் உயிரெழுத்தினுடைய வடிவத்தை தான் பெற்று வரும் அப்படிங்கிறது. ஆனா மெய்யெழுத்தினுடைய வடிவத்தை தான் பெற்று வரும். சவுண்ட் வேணா குரில் உயிரெழுத்தை சவுண்ட் பெற்று இருக்கும். க என்று சொல்லும் போது அ அப்படிங்கிறது வரும். ஆனா எழுத்து எழுதும் போது காவ கா என்றுதான் இக்கு கூட்டல் ஆகிறது தான் எழுதணும். கா அந்த மெய்யெழுத்து வடிவத்தை தான் பெற்று வரும். கா என்றுதான் வரும் அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்சம் விளக்கம். அவ்வளவு. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் இவை சார்பெழுத்து எனப்படுகிறது. இந்த 216 எழுத்துகளும் புள்ளிகளும் இந்த மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தும் என்று சொல்லக்கூடிய 30 எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் தான் இது சார்பெழுத்து. உயிரெழுத்தின் மாத்திரையை பெற்று வந்தாலும் மெய்யின் தன்மையை பெற்று வரும். அதாவது வல்லினம் மெல்லினம் வரணும். அங்க இல்லினம்னு கொடுத்துட்டாங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம் என உயிர்மெய்யும் வரும். எடுத்துக்காட்டுதான் கீழே தராங்க. கா கி போன்றன வல்லினம். அப்ப அது 6 இருக்கு. 6 போட்டு 6க்கும் 12 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 72 எழுத்துக்களை கொடுக்குறாங்க. எது 72 வருது அப்படின்னு சொன்னா இங்க 6 அப்படிங்கிறது 12 உயிர்மை எழுத்துக்கள், அப்படிங்கிறது இது என்ன கணக்கு அப்படின்னு விளங்கல எனக்கு. அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் என உயிர்மெய்யும் வரும்னு சொல்லிட்டு அடுத்தது காக்கா கீக்கின் போன்ற வல்லினம்னு போட்டு ஒரு 6 12 72 அப்படின்னு கொடுக்குறாங்க. 12 உயிர் சரி. இந்த 6 அப்படிங்கிறது குறிலை குறிக்கிறதா நெடிலை குறிக்கிறதான்னு தெரியல. நான் அது மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் அது விளக்கம் தரேன். 216 எழுத்துக்களுக்கு. அடுத்ததுக்கு போயிடலாம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம். முப்புள்ளி அல்லது அதற்கு இன்னொரு பேர் இருக்கு, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கீனம் என்ற வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டு அஃது அப்படிங்கிறது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தை பெற்றிருக்கும் அப்படின்னா ஆயுதம் தனக்கு முன் நெடில் எழுத்தை பெறாது. ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஆயுத எழுத்து தனக்கு முன்பாக நெடில் எழுத்தை பெறாது, குறில் எழுத்தை தான் பெற்றிருக்கும். அடுத்தது தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை தான் பெற்று வரும். அக்குன்னு சொல்லி நீங்க எழுதும் பொழுது தனியா சொல்லி காட்டலாம். ஒரு வார்த்தையை எழுதும் போது முன்னாடி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து இருக்கும், தனக்கு பின் ஒரு உயிர்மை எழுத்து தான் வருமாம். சரியா? தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க. அகுது என்ற வார்த்தையில ஆ என்பது குறில் எழுத்தா எடுத்துக்கிறோம். து என்பது உயிர்மை எழுத்தா எடுத்தது. அகுது நடுவுல அகுவது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும்.
ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்தும். அதை இப்போ 2வது 10 சார்பு எழுத்துகள் பார்த்தோம். உயிர்மை, ஆயுதம் என்பது. ஆயுதம் என்பதும் சார்பு எழுத்து. சார்ந்துதான் வருது. அடுத்த 3வது அளபெடை. 10 சார்பு எழுத்துக்கள்ல உயிர்மை, ஆயுதம் பார்த்தோம். அளபெடை. இந்த அளபெடை தான் 3ஆ பிரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்ப அளபெடைனா என்னங்கிறது தெரிஞ்சு. அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்பொழுது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா என்று அழைக்கின்றோம் சத்தம் போட்டு, தம்பி அப்படின்னு கூப்பிடுறோம். அப்ப இங்க அளபெடை வந்து 2ஆ பிரியுது. என்ன அப்படின்னு சொன்னா உயிர் அளபெடை, ஒத்து அளபெடை அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் அளபெடைன்னா உயிரெழுத்து அளபெடுக்கிறது. ஒத்த அளபெடைங்கிறத ஒத்தெழுத்து புள்ளி எழுத்து அளபெடுக்கிறது. உயிர் அளபெடைக்கு எடுத்துக்காட்டு ஓதல் கொடுத்திருக்கு. ஒத்த அளபெடைக்கு இலங்கு கொடுத்திருக்கு. அப்போ எந்த எழுத்து அளபெடுத்திருக்கோ அதை பார்த்து நீங்க உயிர் அளபெடையா ஒத்த அளபெடையான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த உயிர் அளபெடை 3 வகையா இருக்கும். அது அடுத்த தலைப்புல பார்க்கணும். உயிர் அளபெடை என்பது செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் சத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களினுடைய இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிர் அளபெடை. அது உயிரெழுத்துக்கு பின்னாடி உயிரெழுத்தே வந்துரும் அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணு. அது அப்போ அந்த உயிர் அளபெடை எத்தனை மாத்திரை பெறும் அப்படின்னு சொன்னா 3 மாத்திரை. ஏன்னா நெடிலுக்கு அடுத்து இன்னொரு குறில் சேர்ந்து வருது இல்லையா? அதனால அந்த 3 மாத்திரை அளவு பெறப்படுகிறது. அந்த மாத்திரை அந்த அளபெடை தான் 3 வகை. என்னன்னா செய்யுள் இசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. இப்போ செய்யுள் இசை அளபெடை என்பது இங்க அந்த 3 வகை அளபெடைகள், உயிர் அளபெடைகள் 3 வகைப்படுகிறது. அது என்ன அப்படின்னா செய்யுள் இசை அளபெடை, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் தராங்க இசை நிறை அளபெடை. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. செய்யுள் இசை அளபெடையினுடைய இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபெடை. அதாவது ஏன் அப்படி என்ன அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னா கீழே கொடுக்குறாங்க பாருங்க. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். அதுதான் வந்துட்டு அது செய்யுளிசை அளபெடை. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை சரி செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறது. இதுக்குதான் இசை நிறை, அந்த இசையை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லி இசை நிறை அளபெடை அப்படின்னு பேரு. அது பெரும்பாலும் இந்த செய்யுளிசை அளபெடை ஈர் அசை சீராகவே வரும். 2 அசைகள் தான் பிரிச்சோம்னா 2 அசை இருக்கும். ஓதல் அப்படிங்கிறது இதுல 2 அசை தான் இருக்கும். ஓங்கிறது ஒரு அசை எடுத்தோம்னா தல் என்பது ஒரு அசை. அவ்வளவு. உரார் ஒரு நோய் அப்படிங்கிற வார்த்தையில உரா அப்படிங்கிறது வந்து அர் அப்படின்னு. உரா அப்படிங்கிறது அர்க், உரா அர்க். 2 அசை தான் இதுல இருக்கு. உரா அப்படின்னு நீங்க ஒரு அசையா எடுத்தீங்கன்னாக்கா ரா ரா அப்படிங்கிறது நெடில் ராவை ஒரு அசையா எடுக்கணும். அப்போ மொத்தமாவே 2 அசைகள் தான் அதுல இருக்கு. செய்யுளிசை அளபெடையில 2 வகையா வரும். இது இன்னொன்னு சொல்லிட்டாங்க, மொழி முதல்ல மொழி இடையிலும் மொழி இறுதியிலும் வரும் அப்படிங்கிறது. அப்போ செய்யுளிசை அளபெடையில கணக்கெடுத்தோம்னாக்கா அகரம் அளபெடுக்கும் செய்யுளிசைக்கு. இங்க வந்துட்டு ஓவும் அளபெடுக்கிறது. ஓ அளபெடுத்தாலும் ஓதல் அப்படின்னும் போது ஓ அளபெடுத்தாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அகரமும் ஒகரம், அதாவது 2 அசையா வரும் பொழுது ஓவும் ஆவும் அளபெடுச்சுன்னாக்கா அது செய்யுளிசை அளபெடை. 2வது இன்னிசை அளபெடை. இது எப்படின்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அந்த குறில் நெடிலாகி அளவெடுக்கிறது இன்னிசை அளபெடை. தேவையே இல்லை, அதாவது ஓசை குறையவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் ஒரு இனிய ஓசை வேணும் அப்படிங்கிறதுக்காக கெடுப்பதும் அப்படின்னு கொடுக்குறாங்க. எடுப்பதும் கெடுப்பதும் கொடுப்பதும். அப்போ 6வது இடத்துல கேடு இப்ப தூ, அந்த தூ அங்க வரும்போது பாருங்க அந்த 6வது இடத்துல ஒரு ஊ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னாக்கா அது நீங்க இன்னிசை அளபெடைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதலையும் செய்யுளிசை அளபெடையிலையும் இல்ல, அடுத்தது சொல்லிசை அளபெடையில உகரம், செய்யுளிசை அளபெடையில உகரம் அளவெடுக்கும். ஒரு அப்படிங்கிற வார்த்தை இங்க தரப்படல. ஒரு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்னு வைங்களேன். ஓ ரூ நெடில் ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் செய்யுளிசை அளபெடையில தான் வரும். ஏன்னா உகரம் அளவெடுத்தாலும் அதுவும் செய்யுளிசை அளபெடையில தான் வரும். அதுவும் 2 அசையில் வரும்பொழுது மட்டும்தான். ஆனா இங்க கெடுப்பதுவும் அப்படின்னும் போது கெடுப்பது ஊம் அப்படின்னு சொல்லிட்டு கெடுப்ப
டூ, மூன்று சீரா நம்ம மூன்று அசைகளாக பிரிக்கலாம். இதை இன்னும் சொல்ல போனா எழுத்துக்களின் அளவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த இடத்துல அந்த எழுத்து அளவெடுத்திருக்கு அப்படிங்கறத வச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். உகரம் அளவெடுத்திருந்தாலும் இந்த இடத்துல இன்னிசை அளபடியா இருக்கு, ஒரு 6வது எழுத்துல வருது. அடுத்தது சொல் இசை அப்படின்னும் போது இந்த இடத்தையும் அப்படிதான், செய்யுள்ள ஓசை குறையாத போதும் இந்த பெயர் சொல் வினையை அப்படின்னும் போது அது பெயர் சொல்லாது. உணரசை உணரசை அப்படின்னு சொல்லட்டும் போது அது வந்து வினை எச்சமாக மாறிவிடுகிறது. இப்ப நசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை விருப்பம் அப்படிங்கிறது விரும்பி என்ற பொருள் தருவதாக நசை அப்படின்னு அளவெடுத்து அது அளவெடுத்து சொல்லிசை அளபடியா நிக்குது. அப்போ நம்ம இந்த விளக்கம் தெரிஞ்சுக்கிறத விட இகரம் அளவெடுத்தால் அது சொல்லிசை அளபடை. இப்படி ஞாபகம். இகரம் அளவெடுத்தால் அது சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றளபடை. இப்போ 3 அளபடை பார்த்து முடிச்சோம். உயிரளபடையில 3 பார்த்தோம், செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. அடுத்தது ஒற்றளபடை, அதாவது இது அடுத்த 4வது சார்பு எழுத்து ஒற்றளபடை. இது புள்ளி எழுத்துகள் அளவெடுத்தல், அவ்வளவுதான். செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைய செய்ய மெய்யெழுத்துகளான நமன, அதாவது மெல்லினமும். அடுத்தது பாருங்க, இடையினத்துல இவ்வு இல்லி இந்த 10ம் அடுத்தது ஆயுதம் என்ற ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை. அப்போ இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா 11 எழுத்துக்கள் தான். இது இங்க தரப்படல, இதை நாம தான் இங்க கணக்கு எடுத்துக்கணும். 11 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்று அளவடைக்கு உரையன. அப்போ வல்லினம் அளவெடுக்குமா அப்படின்னா இல்லை. வல்லின எழுத்துக்கள் 6மே அளவெடுக்கிறது இல்ல. மெல்லினம் 6ம் அளவெடுக்குது. இடையினத்துல எரல விடல அப்படிங்கிறதுல யாரா 2ம் வரல. அப்போ வராதது எதுங்கிறதும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும். என்ன? வல்லினம் 6ம் இடையின யா இருக்கு, சிறப்பு ழகரமும் இடையின ரகரமும் ரா, வல்லின 6 எழுத்துக்களும் அப்புறம் ர ழ இந்த 2 எழுத்துக்கள், மொத்தம் இந்த 8 எழுத்துக்கள் மட்டுமே ஒற்றளபடைக்கு வராது அப்படிங்கிறது தெரியும். ஒற்றளபடை மொழிக்கு முதலிலும் வராது. ஒற்றளபடை புள்ளி எழுத்துக்கள் வார்த்தையினுடைய முதலில் வராது, மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. எப்படி? எங்கு இறைவன் எங்கிலங்கிய அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக வார்த்தைகளுடைய நடுவில் தான் வருகின்றன. சரி, ஒற்றளபடை வருமிடம். இப்போ ஒரு சொல்லுக்கு ஒற்றளபடை ஃபர்ஸ்ட்ல வராது, இடையில வரும், இறுதியில வருமா. மடங்கு அப்படிங்கிறது மடம் அப்படிங்கிறத மடங்கு என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை பார்த்து வச்சுங்க. மட இங்கு இங்கு அப்படிங்கிறது அந்த ஒற்றளபடை அப்படிங்கிற அந்த மைண்ட் மேப் இருக்கு இல்லையா, ஒற்றளபடை வருமிடம் சொல்லுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுல வரக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்து வச்சுங்க. மடங்கு என்ற சொல் மடம் என்பதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த 5வதாக குற்றியல் உகரம். குழந்தை, இப்ப வார்த்தைகளை சொல்றாங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்ற எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். எப்படி? அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது, குழந்தை, வகுப்பு. ஆனா கடைசியில வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையால தான் ஒலிக்கிறதாம். பாக்கு, பாக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தை கரெக்டா சொல்லுறோம். குழந்தை, வகுப்பு சொல்லிட்டோம். பாக்கு சொல்ல மாட்டோம். பாக்கு, அந்த கூவ கு அப்படின்னு நிறுத்துறோம் பாத்தீங்களா. அப்போ அது ஒரு மாத்திரையிலிருந்து தன்னுடைய மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. அதுதான் அந்த குற்றியல் உகரம். அந்த குற்றியல் உகர எழுத்துக்கள் வல்லினம் மீது ஏறிய உகரம் தான் கூசூடு, தூபூரு. இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது, ஒரு வார்த்தையினுடைய கடைசியில வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இந்த வல்லினம் கூ, சூடு, தூபூரு, இந்த 6 எழுத்துக்கள் வார்த்தையினுடைய கடைசியில வந்துச்சுனாக்கா அது குற்றியல் உகரம் தான். அது அரை மாத்திரை தான் ஒலிக்கும் அப்படிங்கிறது நம்பிடலாம். நாம தைரியமா இதை சொல்லலாம். கேட்டால்
தொல்காப்பியரோ நன்னூலாரோ இப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தைரியமா பேசணும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரமாகும். குறுமை இயல் உகரம் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இந்த எழுத்துக்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த கு, தூடு, தூ, கூறு 6 எழுத்துக்களும் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு. அடுத்தது இந்த குற்றியல் உகரத்தினுடைய வகைகள் அப்படிங்கிறது பிரிச்சோம்னாக்கா அது மட்டும் தனியா ஒரு 6 வகையா பிரியும். இப்ப 6 குற்றியல் உகர எழுத்துக்கள் வருவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? 6 எழுத்துக்கள் குற்றியல் உகரமா வந்துருச்சு. கு, தூடு, தூ, கூறு இந்த 6 எழுத்துக்களும் வந்துருச்சு குற்றியல் உகரத்துல. சரி, அந்த 6 எந்தெந்த வகைகளில் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று நெடிலெழுத்தை தொடர்ந்து வரலாம், 2வது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரலாம். இப்ப நெடிலெழுத்தை தொடர்ந்து வருவது மாடு எடுத்துக்கலாம், பாடு, காது, ஆறு, பூ, சூடு, தூபூரு இந்த எழுத்துக்கள் வரும். அடுத்தது ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உகரம் வரலாம். எஃகு, அகுது, உயிரெழுத்துக்களை தொடர்ந்து கயிறு, 9 இப்படி தொடர்ந்து வரலாம். இப்படியாக மொத்தமா இது 6 வகையா இருக்கு. வல்லெழுத்துக்களை தொடர்ந்து வரலாம். எப்படி? பாக்கு, பாக்கு என்று சொல்லும் பொழுது இக்கு அப்படின்னு வருதுங்களா? பாக்கு வல்லெழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம். மெல்லெழுத்தை தொடர்ந்து வந்த குற்றியல் உகரம் சொல்லலாம். பஞ்சு அல்லது பந்து அப்படின்னு சொல்லும்போது மெல்லெழுத்தை தொடர்ந்து குற்றியல் உகரம் எழுத்து வருது. இடை எழுத்துக்களை தொடர்ந்தும் குற்றியல் உகரம் எழுத்து வருது. எப்படி? இடைநிலை எழுத்துக்கள் எரல வடல, மார்பு, இருக்கு அப்புறமேட்டும் பூங்கிற எழுத்து வருது, மார்பு. இப்படி வரும்போது இது இடைத்தொடர் குற்றியல் உகரம் ஆகும். இந்த வகை இவ்வாறாக 6 வகையான குற்றியல் உகரம் வரப்பட்டு வருது. 6 வகை குற்றியல் உகரம் இங்க முடியுது. அதற்கு ஒரு நூற்பா கொடுக்குறாங்க பாருங்க. குற்றியல் உகரம் அப்படின்னு ஒரு நூற்பா ஒண்ணு, நன்னூல் நூற்பா. நெடிலோடு ஆயுதம் உயிர்வலி நெலியிடை தொடர்மொழி இறுதி வன்மை ஊர் உகரம் அக்கும் பிறமேல் தொடரவும் திரும்பி என்று நன்னூல் தரக்கூடிய நூற்பாதம் தரப்படும். சரி, அடுத்த பக்கத்துல குற்றியல் உகரம் அப்படின்னு ஒரு அட்டவணை தரப்பட்டு, இந்த அட்டவணையில பாருங்க ரொம்ப தெளிவா அழகா தரப்பட்டது. குறுமை இயல் உகரம் குற்றியல் உகரம் அரை மாத்திரை இருக்கும், 6 வகைப்படும். அப்போ இங்க வரிசையா கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு 6 தரப்பட்டு அதற்கு எடுத்துக்காட்டு நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வந்து குற்றியல் உகரம் காது, ஆறு, பாது. அதே போல ஆயுத தொடர், வரிசையா உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் எல்லாத்தையும் கொடுத்து அதற்கு விளக்கத்தையும் பக்கத்துல கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கத்தை வச்சு நம்ம நல்லா தெரியும். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இதே போல இந்த 6 குற்றியல் உகர வகைகளுக்கும் இந்த விளக்கம் மிக அழகாக தெளிவா தரப்பட்டிருக்கு. அதை நீங்க படிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது முற்றியல் உகரம் அப்படிங்கிறது தலைப்பு. முற்றியல் உகரம்னா என்ன? வல்லின எழுத்துக்கள் இல்லாத இந்த தூசூடு, தூபுரு இல்லாம வரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கணும். இப்ப தனிக்குறில் எழுத்தை அடுத்து வல்லின எழுத்துக்கு உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்குமா? இப்ப வல்லினம் அல்லாத உகரங்கள் அப்படின்னு இப்ப காசட, தபர, கூசூடு, தூபுரு இந்த 6 இல்லாத மற்ற எல்லா எழுத்துக்களுமே ஒரு மாத்திரை அளவுதான் ஒலிக்குமாம். இப்படி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை தான் முற்றியல் உகரம். அது முற்றும் உகரம் தான். குற்றியல்னாக்கா குறுகியது, முற்றியல்னாக்கா முழுமையும் அப்படிங்கிறார். இப்ப இதுல சில எடுத்துக்காட்டுகள் தாங்க பாருங்க. இதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுக்கணும். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இந்த வார்த்தைகள்ல இப்ப புகு என்ற வார்த்தை சொல்லும் போது புகு அப்படின்னு சொல்ல மாட்டோம். புகு, பசு, விடு அப்படி சொல்றோமா? அப்போ இந்த எழுத்துக்களை கொஞ்சம் கவனம் இருக்கணும். நீங்க அது உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப புகு என்ற வார்த்தை உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஆகாதா அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆனா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் விதிவிலக்கா இருக்கு. இந்த விதிவிலக்காக தரப்பட்ட வார்த்தைகளை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது வேற டாபிக்கே போயிடுறோம். எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பது? தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு 3 வார்த்தைகள் 4 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். கரம், கான், காரம், சேனம் அப்படின்னு சொல்லணுமா? இது இந்த சாரியை அப்படின்னு பேசும். எழுத்துச்சாரியை அப்படின்னு பேரு. இந்த எழுத்துச்சாரிகளை சொல்லிதான் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். எப்படி? குறுகிய எழுத்துக்களை சொல்லும் பொழுது கரம் அப்படின்னு சொல்லணுமா? எப்படி? எடுத்துக்காட்டா அக்கரம், ஆன்னு சொல்லக்கூடாது, அகரம், ஈன்னு சொல்லக்கூடாது, ஈ எழுத்துன்னு எழுதக்கூடாது, ஈகரம் அப்படி நாம சொல்லிட்டு வரணுமா? அதுதான் இந்த கரம், காரம், சேனம் அப்படிங்கிற வார்த்தைகள்.
நெடிலை சொல்லும் பொழுது கான் அப்படிங்கிறது சேர்க்கணும். ஐகான், அவுகான் அப்படின்னு சொல்லணும். அதே போல நெடில்ல சில இடங்கள்ல கரமும் சேரும், காரமும் சேரும். மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிறது சேருது. ஆயுதத்தை சொல்லும் பொழுது கேனும் சேர்க்க வேண்டும். அக்கேனம், நம்ம அக்குன்னு சொல்லக்கூடாது, அக்குன்னு எழுத கூடாது. அக்கேனம்னு சொன்னாக்க 3 புள்ளிகளை மட்டும் வைக்கணும். அக்குன்னு சொன்னோம்னா ஆ இக்கு குன்னு எழுதணும். சரிங்களா? இனிமேல் 3 புள்ளிகளை மட்டும் நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்கேனம் அப்படின்னு சொல்லு. அடுத்தது குற்றியல் லிகரம். சரி, குற்றியல் உகரம்னாக்கா உகரம் வந்துச்சு. இது என்ன குற்றியல் லிகரம்? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்குறது. வரகு யாது என்ற இந்த சொற்களை சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது வரகியாதுன்னு வரும். வரகு யாதுன்னு சொல்லக்கூடாது, வரகியாது. வரகு கூட்டலையாது, வரகியாது. இப்ப இப்படி சொல்லும் பொழுது பூ அப்படிங்கிற எழுத்து வரகு கீ அப்படின்னு மாறிடுச்சா, அப்போ அந்த கீங்கிறது வரகி யாது அப்படின்னு சொல்லாங்க. வரகியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேகத்துல போகும் பொழுது அந்த கீங்கிற ஒரு மாத்திரை அளவு தன்னுடைய மாத்திரை ஒரு மாத்திரை அரை மாத்திரைக்கு மறுபடியும் குறையுது. இப்படி அளவுல குறுகக்கூடியதுதான் குற்றியல் இகரன். அந்த உகரன் இகரமாகி அந்த ஒரு மாத்திரை இல்லாமல் அரை மாத்திரையாக ஒலிக்கிறது இல்லையா, அதுதான் குற்றியல் இகரம். குறுமை இயல் இகரம் குற்றியல் இகரம். இந்த குற்றியல் இகரங்கள் 2 இடங்கள்ல தான் வருமாம். அதற்கு நன்னூல் விதியை சொல்ற எகரம் வர குரல் உத்திரி இகரமும் அசைச்சொல் மியா இகரமும் புரிய 2 வார்த்தை தரப்படுகிறது. விளக்கம் பின்னாடி வைப்பார். என்னன்னா குற்றியலகம் 2 இடங்கள்ல வரும். ஒரு இடம் வந்துட்டு கொக்கு கூட்டல் யாதுங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பிரிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை கொக்கி யாதுன்னு சேரும். வார்த்தை பிரிக்கும் போது கொக்கு கூட்டல் கொக்கி யாதுங்கிற பிரிக்கும் போது கொக்கு கூட்டல் யாதுன்னு வரும். சேர்த்தி சொல்லும் போது கொக்கி யாதுன்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த தோப்பு கூட்டலியாது தோப்பியாது, நாடு கூட்டலியாது நாடியாது, இந்த 3 வார்த்தைகளும், இதுதான் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது குற்றியல் லிகரத்துக்கு. இந்த 3 வார்த்தைகளும் இன்னொன்று 2வது இடம் அப்படின்னு சொல்லும் போது கேள் கூட்டல் மியா என்று சொல்லும் போது கேன்மியா அப்படின்னு ஆயிருது. சென்மியா அப்படின்னு ஆகும். அடுத்தது சென்மியா அப்படிங்கிறது செல்மியா அப்படிங்கிறதா சென்மியா அப்படின்னு பிரியும். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டுல இல்ல. இருந்தாலும் குற்றியலிகரத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நாடு கூட்டல் யாது நாடியாது, கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, கேள் கூட்டல் மியா கேன்யா. இந்த 2 வகைகள் மட்டும் நீங்க தனியா பிரிச்சு பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுல வேற எந்த விளக்கமும் சொல்வதற்கு இல்லை. சரிங்களா? இது என்னன்னாக்கா எல்லாமே ஒரு ஓசை நயத்திற்காக வரக்கூடியதுதான் தவிர வேற எதுவுமே இல்லை. நமக்கு எழுத்துக்களை இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு எழுத்தினுடைய முக்கியத்துவத்தில் தெரிஞ்சுதான் தமிழ் மொழியாளர்கள், மொழி ஆசிரியர்கள், இலக்கண ஆசிரியர்கள், நன்னூலாராகட்டும், தொல்காப்பியராகட்டும் மிக கவனமாக ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கின்றார்கள். இதுல ஏதாவது ஒரு வார்த்தைகளை நாம் மாற்றி கூறவும் முடியாது, கூறவும் கூடாது. அதற்கான உரிமை நமக்கு இல்லை. அதனால தமிழ் மொழியை எப்படி இலக்கண ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்பொழுது 4 வகை குறுக்கங்களுக்கு போயிடும். குறுக்கங்கள் ஒரு 4 வகை. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எங்க வருது? சார்பு எழுத்துக்கள் 10ல இதுவும் தொடர்ந்து இல்லையா? இப்ப ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரும்போது தெரிஞ்சிருச்சு. குற்றியலுகரம் குற்றியலிகரம் படிக்கும் போதே உங்களுக்கு ஐகார குறுக்கமும் தெரிஞ்சிருக்கணும். ஐ, கை, பை என ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரி, வையம், சமையல், பறவை என்ற சொல்லில் சொல்லும் பொழுது அந்த 2 மாத்திரைகள் குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். 2 மாத்திரையாக இருக்காது. நெடில் தானே ஐகாரன் அப்படிங்கிறது. அந்த ஐ நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவாக தனியாக சொல்லும் பொழுது வரும். எப்பொழுது ஐ என்று சொல்லும் பொழுதும் கை என்பதும் பை என்றும் சொல்லும் பொழுது 2 மாத்திரை அளவு. வையம் என்று சொல்லும் போது அந்த வை என்பது 1.5 ஆயிடுச்சு. சமையல் என்று சொல்லும் பொழுது 1.5 ஆகுது. பறவை என்று சொல்லும் பொழுதும் 1.5 ஆகுது. இப்படி தன்னுடைய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கக்கூடியதுதான் ஐகார குறுக்கம். ஐகாரம் குறைந்து விடுகிறது. அதற்கு மறுபடியும் ஒரு மைண்ட் மேப் போட்டு கொடுக்குறாங்க. சொற்களை வந்துட்டு முதல் இடைக்கடையில எப்படி குறையுது? வையம், கலைஞன், பறவை 1.5 மாத்திரையாகும். ஒரு கவனமா இருக்கணும், முதல்ல மட்டும்தான் 1.5 மாத்திரையாக குறையுது. நல்லா பாருங்க, முதலில் குறையும் போது 1.5 மாத்திரையாகவும்
இடையிலையும் இறுதியிலும் குறையும் பொழுது ஒரு மாத்திரை அளவாகவும் குறைகிறது. கலைஞன் என்று சொல்லும்போது லை ஒரு மாத்திரை அளவாயிடுது. இறுதியில வரும்பொழுது பறவை என்பதும் ஒரு மாத்திரை அளவு மாறுது. ஆனால் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவாக குறைகிறது. மிக கவனமாக இருக்கணும். ஐகார குறுக்கத்தில் ஐகாரம் குறுகும், குறுகி ஒலிக்கும், ஐகார குறுக்கும். சரி, அப்படின்னா முதலில் மட்டும்தான் 1.5 மாத்திரை குறையும், இடையிலும் இறுதியிலும் ஒரு மாத்திரை அளவாக குறைகிறது. ஒரு மாத்திரை அளவே குறையுது. இதெல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி செய்யாமல் மொழியாளர்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த எழுத்துக்கள் எல்லாம் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னா, ஆமாம், சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அன்றைய காலகட்டங்கள்ல பேச்சு வழக்கு என்பதே மாத்திரை அளவை வைத்துத்தான் எழுதிருந்தது. அப்போல்லாம் பேச்சு வழக்கே பெரும்பான்மையும் செய்யுள் நடையாகத்தான் இருந்தது. நாம இன்றைக்கு பேசக்கூடிய இந்த தமிழ் எல்லாம் அன்றைக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பேசும் பொழுதே ஒலி அளவை வைத்துக் கொண்டுதான் பேசுவார். தப்பா யாருமே பேச மாட்டாங்க. தமிழ் தூய மொழியா இருந்தது ஆரம்ப காலகட்டங்கள். இன்றைக்குதான் நாம ஊருக்கு ஒரு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனம் எடுத்து தூய தமிழ்ல பேசுவதற்கான முயற்சி மேற்கொள்ளது. தொடர்ந்து ஔகார குறுக்கம். ஔ வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் முதலில் வரும்பொழுது ஔ வௌ என்பது ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இடையிலேயோ கடைசியிலேயோ ஔகார குறுக்கம் இல்லை. ஐகாரம் மட்டும்தான் இடையிலையும் கடைசியிலையும் குறுகுச்சு. ஆனா ஔகாரம் முதலில் மட்டும்தான் குறுகும். எனவே அதை மட்டும் ஞாபகம் 1.5 அளவு மாத்திரை அளவாக ஒலிக்கும் ஐகாரத்தை போலவே. இப்ப அதுக்கு ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதுல கொடுத்துருக்காம தனியா தெளிவாக இருப்பாருங்க. ஔகார குறுக்கம் என்பது ஒரு சொல் எடுத்தோம்னாக்கா, ஔவையார் என்ற ஒரு சொல் எடுத்தா அது 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அந்த ஔ என்பது இடையிலையும் கடைசியிலையும் கிடையாது, சொற்கள் இல்லை. அடுத்தது மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்பது ஸ்பெஷல். தமிழ் எழுத்துகள் 216 எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களை தாண்டி வேறு சில எழுத்துகளுக்கு உயிரெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் தாண்டி ஒரே ஒரு எழுத்து மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உயிர்மை எழுத்துக்கள்ல மகரத்துக்கு மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அதுக்கு அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய் எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. எப்போ அம்மா அல்லது பாடம் படித்தான் என்று சொல்லும் போது அப்படிங்கிறது சொல்றோம் 1/2 மாத்திரை அளவு. வலம் வந்தான் என்பதில் மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதனால் மகர மெய்யானது தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. எப்படி பாருங்க, வலம் வந்தான் அப்படின்னு வலம் வந்தான், இந்த காணாம போகுது. வலம் வந்தான் அந்த பாருங்க, அந்த வேகத்தை கணக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது 1/4 மாத்திரை அளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இலக்கணாசிரியர்கள். வலம் வந்தான் என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக இல்லையா. எப்போ இன்னுக்கு அடுத்தது வந்துச்சுன்னாதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். அப்போ 1/2 மாத்திரை அளவிலிருந்து மீண்டும் அது 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் மகர குறுக்கம். அடுத்த சில வார்த்தைகள் தராங்க. போலும் என்ற சொல்லை போன் என்று எழுதும் பொழுதும், மருளும் என்ற சொல்லை மருணும் என்று எழுதும் செயலில் ஓசை சீரமைக்க பயன்படுத்தினார்களாம். போலும் என்று சொல்லாமல் போன், மருளும் என்று சொல்லாமல் மருண். இப்படி மகரமையானது மூன்று சுழியின் இந்த எழுத்துக்களை அடுத்து வருவதனால் தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அதுவும் 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இப்படியாக ஒலிக்கும் மகரமும் மகர குறுக்கம் எனப்படும். அப்போ மகர குறுக்கத்துக்கு 2 தெரிஞ்சுக்கணும். கருத்து வகரத்தில் வரும்பொழுது வரும் வளவன் அல்லது வலம் வந்தான் இந்த மாதிரி வரும்போது இந்த வார்த்தைகளும் குறுகும். போலும் மருளும் இந்த 2 வார்த்தைகள்ல போன் மருள் என்று சொல்லும் பொழுதும் குறுகும். இவ்வாறு வருவதும் மகர குறுக்கம் தான். கடைசியாக ஆயுத குறுக்கம் என்பது அகுது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் நிலைமொழியில் தனக்கு தனிக்குறில் அடுத்து வரும் லகர மெய் எழுத்துகள் வறுமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் பொழுது ஆயுதமாக திரியுமா. மொழி கூட்டல் தீது முகுடிது என்று பிரிக்கிறது. எப்படி சேர்க்குது பாருங்க. இந்த சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து வரும் ஆயுதம் தான் ஆயுத குறுக்கம். எல்லா ஆயுதமும் குறுக்கம் கிடையாது. மொழி கூட்டல் தீது என்ற சொல் முக்டீது என்று வரும்பொழுது சரிங்களா, இந்த பிரிவு ஞாபகம் இருக்கணும். இப்படி
வந்தால்தான் அந்த ஆயுதம் வருது பாருங்க, முகுடின்னு சொல்லும் போது அந்த அகு வந்துட்டு அரை மாத்திரை இல்லாமல் கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. இது ஆயுத குறுக்கம். சரி, இப்ப அந்த விளக்கங்கள் மறுபடியும் ஒரு மைண்ட் மேப் பாருங்க. மகர குறுக்கத்துக்கு என்ன? மகரத்தின் முன் வரும் மகரம் வலம் வந்தால் அந்த கால் மாத்திரை அளவாக மாறுகிறது. எனவே அதுதான் ஆயுத குறுக்கம். அடுத்த தலைப்பு எழுத்துக்களினுடைய பிறப்பு. நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எழுத்துக்கள் எல்லாம் பிறப்பெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு, இந்த எழுத்துக்களை இப்படிதான் சொல்லணுமா, இந்த எழுத்து இங்க இருந்துதான் வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்னவர் நன்னூலார். எழுத்துக்களினுடைய பிறப்பை பற்றி கூறியவர் நன்னூல் ஆசிரியர். நன்னூல் ஆசிரியர் ஞாபகம் பவனந்தி முனிவர். எழுத்துக்கள் எப்படி பிறக்கிறது? 2 வகையில பிறகு இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகைகள்ல இந்த எழுத்துக்கள் பிறக்கிறதா. அதாவது உயிரினுடைய முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது, உயிரின் முயற்சியால என்ன, மூச்சு வாங்குறது, அவ்வளவுதான். அப்படின்னு ஒரு மூச்சு இழுக்கிறீங்க. நீங்க மூச்சை இழுக்கும் போது வாயின் மூலமாகவோ அல்லது மூக்கின் மூலமாக மூச்சை உயிரில் இழுக்கும் போது அந்த உள் இழுக்கப்பட்ட காற்று எங்கெங்கெல்லாம் போய் அடிபடும் தெரியுங்களா? மார்புல படும், தலையில் படும், கழுத்தில் படும், மூக்கில் படும். இந்த 4 இடங்கள் ஒன்றில் பொருந்தி, இந்த 4 தான் வந்துட்டு முதன்மையான உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். காற்று உள்ள போன உடனே தலையினும் மார்பினும் கழுத்தினும் மூக்கினும் நிலை பெறும். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தேங்கி நிக்குமா? எங்க? தலையில, மார்புல, கழுத்து, மூக்கு, இது 4 இடம் தான் நிலைக்கலன். இதற்கு இந்த 4 இடத்துல நின்று இது ஏதாவது 4 ஒன்றில் பொருந்திட்டு பிறகு உதடுகள், இதழ்கள், நாக்கு, பல்லு, மேல்வாய், இந்த உறுப்புகளினுடைய முயற்சியினால் வெவ்வேறு எழுத்தாக மாறுகிறது. அதாவது உள்ளிழுக்கப்பட்ட காற்றானது, இதுல இன்னும் ஒன்று வயிற்றில் உள்ளிழுக்கப்பட்ட காற்றானது, வயிற்றின் மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தி முதலாக அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தி முதலாக அப்படின்னாக்கா வயிற்றின் மூலமாக தான் காற்று உள்ளிழுக்கப்படுமா. உந்தி முதலாக உள்ளிழுக்கப்பட்ட காற்று மார்பிலும், தலையிலும், கழுத்திலும், மூக்கிலும் நிலை பெற்று இதழ், நாக்கு, பல், மேல்வாய், அதாவது அன்னம் அப்படி மேல்வாய் அப்படிங்கிறது அன்னம் 3ஆக பிரியும். முன்னெண்ணம், இடையெண்ணம், கடையெண்ணம். இந்த உறுப்புகளின் முயற்சியின் மூலமாக வேறு வேறு ஒலிகளாக மாறுகின்றன. இதுதான் எழுத்துகளின் பிறப்பு. இந்த ஆராய்ச்சி வந்துட்டு சயின்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, இது பாருங்க தமிழ்ல தான் தரப்பட்டிருக்கு. எழுத்துகள் பிறப்பதற்கு முக்கியமானது 4 நிலைக்கலன்கள் வேணும். அதற்கு பிறகுதான் எழுத்துகள், ஒலி எழுத்துக்கள் மாறுகிறது. இப்போ எழுத்துகளினுடைய இடப்பிறப்பு அப்படின்னு சொல்றக்கூடியதுல இது முக்கியம். இதுல இருந்து வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுகிறது. உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துகள் 12 நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இந்த கழுத்தை விட்டு எங்கேயும் ஓடாத எழுத்து. கிட்டத்தட்ட அது இடைநிலை எழுத்துக்கள் போலதான். நீ வேற எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2வது வல்லின எழுத்துக்களை சொல்லும் பொழுது 6 எழுத்துக்களை சொல்லும் பொழுதும் இது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வன்மையாக ஒலிக்கின்ற அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்துக்கள் செஸ்ட்ல இருந்து வெளியில வரும். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் 3ம் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினம் என்று சொன்னாலே மூக்கொலிகள் தான் இல்லையா, பெரும்பாலும் கேரள மொழிகள் எல்லாமே மெல்லினம். நமன அப்படின்னு சொல்லும் போது மூக்குக்கு போயிடும். இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமும் கிட்டத்தட்ட உயிரெழுத்துகளும் கழுத்தை தான் இடமாக கொண்டது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஆவி இடைமை இடமிடரு ஆகும், மேவும் மென்மை மூக்குறப்பெறும் வன்மை அப்படின்னு அந்த நன்னூல்ல நூற்பா கொடுத்து, நன்னூல் நூற்பாலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த பேசிக் நூற்பாலாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆவி இடைமை இடமிடரு ஆகும் அப்படின்னாக்கா, ஆவினாக்கா உயிரெழுத்து, இடைமை அப்படின்னாக்கா இடைநெழுத்து, இவற்றிற்கான இடம் மிடரு தொண்டை, மேவும் மென்மை மூக்கு. சரிங்களா? மென்மை எழுத்துக்கள்லாம் மூக்கு. உரம் பெறும் வன்மை அப்படின்னாக்கா செஸ்ட்ல வரும். ஒரு வன்மையாக இருப்பது வன்மை அப்படின்னு அந்த நன்னூல் விளக்கத்தை தருது. எழுத்துக்களினுடைய முயற்சி பிறப்பு. இப்போ இடப்பிறப்பு சொல்லிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. அடுத்தது இவை எப்படி எழுத்துகள் மாறி பிறக்கின்றன? உயிரெழுத்து கழுத்துலன்னு சொல்லிட்டோம். சரி, அது இந்த மற்ற எழுத்துக்கள் மூலமாக மாறுகிறது. அது எவ்வாறு? உயிரெழுத்துகள் ஆகிய 2ம் வாய்க்கரத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. முயற்சி உள்ள அங்காப்புடைய, எப்படி பாருங்க, என்பது வாய்த்திறத்தலாகிய முயற்சியினால் இந்த 2 எழுத்துக்கள் தான் பிறக்கின்றன.
இ, ஈ, எ, ஏ, ஐ இந்த ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் திறக்கின்றன. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, இதுல பொருந்துதல் அப்படிங்கிறதும், வருடுதல், ஒட்டுதல், விளிம்பு உறுதல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும். இந்த வார்த்தைகள் வச்சுதான் அந்த எழுத்துகள் என்னங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா? பாருங்க, இ, எ, ஏ, ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய் பல்லை பொருந்தும். நீங்க சொல்லும் போது ஈன்னு சொல்லும் போது நாக்கு எங்க இருக்குங்கிறத நீங்க முயற்சி எடுத்து பாருங்க. ஈன்னு சொல்லும்போது நாக்கு எங்க இருக்கு, பல்லுல ஒட்டுதா இல்லையா, ஓரங்கள் பாருங்க பல்லுல ஒட்டிருக்கு, அதைத்தான் அங்க சொல்ல வராங்க. அடுத்தது ஐ அங்காப்போடு அன்பல் முதல் நா வெளின்புற வருமே. வார்த்தை பாருங்க, அன்பல் அப்படின்னாக்கா அன்னத்தை ஒட்டிருக்கக்கூடிய பல்லுடைய அந்த முதல் நாவானது விளிம்பு ஓரங்கள் ஒட்ட, ஓரங்கள் வந்துட்டு சைட்ல அப்படி பொருந்தும் பொழுது வரும் அப்படிங்கிறதும். அடுத்தது இதழ் குவிவே அப்படின்றாங்க. இந்த அப்படிங்கிற இந்த 5 எழுத்துக்களும் இதழ் குவிப்பதன் மூலமாக வருகிறது. அப்போ 216 எழுத்துக்களும் இந்த வரிசையில் தான் வருகின்றன இல்லைங்களா? பாருங்க, மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு ஆகிய இருமைகளும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் பிறக்கின்றன. நாக்கு வந்துட்டு முதல் 3 பிரிவா பிரிக்கிறோம். நாக்குக்கு 3 பிரிவு இருக்குன்னு தெரிஞ்சுங்க. முதல் நா, இடைநா, கடைநா அப்படின்னு, நுனினா அப்படின்னு. முதல் நா, இடைநா, நுனினா. முதல் நா அப்படிங்கிறது தொண்டைக்குழிக்கு இருக்கக்கூடிய நாக்கு, ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நாக்கு, அதுதான் முதல் நா. இடைநானாக்கா நாக்கினுடைய நடுப்பகுதி, நுனினாங்கிறது ஃப்ரண்ட் இல்லைங்களா? இப்ப அப்படியே வந்துட்டு அன்னத்தையும் முதல் அன்னம், இடையன்னம், முன்னன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இக்கு இங்க எப்படி வருது? இருமைகளும் இந்த 2 எழுத்து இக்கு இங்கு சொல்லி பாருங்க. அன்னத்தின் அடிப்பகுதி நாவின் முதல் பகுதி பொருந்துவதால் பிறகு. இச்சு இஞ்சு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறகு. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால், நுனி வந்துட்டு மேல அன்னத்தினுடைய நுனியை மேலட்ட இட்டு இன்னு சொல்லிக்கீங்க. அதுக்குதான் எடுத்து அதுக்கு அந்த பாடல் தராங்க. சாங்காவும் சாங்யாவும் தானாவும் முதல் இடை நுனினா அன்னம் உறவு முறை வருமே. உறவு முறை அப்படின்னாக்க அதை உரசுவதனால். அடுத்து இத்தின்பு இருமைகளும் அதுக்கு நம்ம நன்னூல் நூற்போம். அன்பல் அடினா முடிவுற தானா வரும். மேல்வாய் பல்லினுடைய அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் பிறக்கிறது. இத்து இந்து இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த எழுத்துக்களை சொல்லி பார்த்து விளக்கத்துக்கு போங்க. இத்து அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து இந்து சொல்லுங்க. சொல்லும் போது நாக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல் வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துகிறது இல்லையா? பொருந்த அப்படின்னா நல்லா மேல சென்று ஒட்டிக்கொள்ள இத்து இந்து பிறக்கிறது. இப்பு இம்மு மேலிதழும் கீழிதழும் பொருந்த பிறக்கிறது. மீ கீழ் இதழ் உற பம்ம பிறக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாவும் மாவும் பிறக்கும் அப்படிங்கிறத பம்ம பிறக்கும் அப்படிங்கிறது என்ன? 2 மெய்களும், அதாவது 2 எழுத்துக்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் இப்ப அடினா அடி அன்னமா என்னன்னு யோசிக்கணும். அடினா அடி அன்னமும் நாக்கினுடைய அடிப்பகுதியும் மேல்வாயினுடைய அடிப்பகுதியும் பொருந்துவதனால உர அப்படின்னா பொருந்த எந்த எழுத்து தோன்றும் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தா யா அப்படிங்கிறது தோன்ற வேண்டும். அப்போ அந்த நூற்பா எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறத பார்த்து அடுத்து பிற இடங்கள்ல உரழ அப்படின்வாங்க. அது அப்படிங்கிறது லேசா வருடும் பொழுது அந்த பிறக்கும் அப்படின்னு. அடுத்தது நாம சொல்றோமே இல்லு, இது மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது அப்படிங்கிறது. அன்பல் முதலும் அன்னமும் முறைமையும் நாவிலிருந்து வீங்கி ஒற்றமும் வருடமும் ஒற்றும் பொழுது லகரம் பிறக்கும். வருடம் வருடும் பொழுது பள்ளிக்கு வரக்கூடிய பொது லகரமும் பிறக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறாங்க, ஒற்ற அப்படிங்கிறதும் வருடங்கிறதும் தடவை அப்படிங்கிறதும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். அடுத்து வகரம்.
வ எப்படி வரும்? நீங்க சொல்லி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். வ சொல்றீங்க. மேல் பல்லும் கீழ் உதடும் இல்லையா? அத சொல்றாங்க பாரு. வ. இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வ பிறக்கிறது. அதான் மேல் பல் இதழ் உற மேவிடும் டேஷ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேல் பல் இதழ் உற மேவிடும் என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது. மேல் பல்லும் இதழும் மேல் பல்லும் கீழ் இதழும் சேர எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறதுதான் அந்த கேள்வி. அப்போ வா வே வா என்ற எழுத்து பிறக்கும் சொல்லும். இது பிஜிடிஆர்பி தமிழ்ல கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த வினாக்கள் எல்லாமே பிஜிடிஆர்பிக்கு ரெகுலரா இதுல இருந்து இந்த எழுத்துக்கள் சிறப்பு முயற்சி சிறப்பு இது வந்துட்டு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி வருஷம் வருஷம் கேட்டுடுறாங்க. அதனால பிஜிடிஆர்பி தமிழ்ல கேட்கக்கூடிய கேள்வி டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா எக்ஸாம்ஸும் வரும். இது மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனோம்னாக்கா தமிழ் மொழியாளர்கள் இந்த எழுத்துக்களை எடுக்காம வினாத்தாள வைக்க மாட்டாங்க. கவனமா இருக்கு. ரகர நகரம் அதாவது வல்லின இரும் இடையின எண்ணும் இந்த இரண்டு எழுத்துக்களும் இரண்டும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றார். அன்னம் நுனினா அன்னம் அன்னம் நுனினான்னு வரும். நுணுனான் இருக்கு. நுனினா அன்னம் நுனினா நனி ஊரில் நனி உரல் ரன வரும். பாருங்க. அதாவது மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. சரி, இப்பொழுது சார்பெழுத்துகள் ஆயுத எழுத்து வாயை திறந்திருந்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துகள் யாவும் சத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களில் தான் அவை பிறப்பதற்குரிய முயற்சியை கொண்டு தாமும் பிறக்கின்றன. இப்ப ஆயுத எழுத்துக்கள்ல 10 பார்த்தோம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, முற்றளபடை, குற்றியகரம், குற்றியகரம், ஐயாறு குறுக்கம், மகர குறுக்கம். சரி, எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பார்த்ததுல இந்த ஆயுத எழுத்து மட்டும் தான் வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. மற்ற சார்பு எழுத்துக்கள் எல்லாமே சத்தம் முதல் எழுத்துகள் தோன்றக்கூடிய இடங்கள்ல தான் பிறக்கும். அடுத்த வகுப்பில் நாம் புணர்ச்சி